பாவங்களை தொடர்ந்து செய்கிறவர்கள் உண்மையான தக்குவாதாரிகள் கிடையாது. தக்குவாதாரிகள் யார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஒரு பாவத்தை செய்தால் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது தங்களுக்கு தாங்களாகவே அநீதி இழைத்துக் கொண்டால் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹ் பார்த்துக்கிறான் என்று அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு மீட்சி பெறுகிறார்கள், இஸ்திக்பார் செய்கிறார்கள். வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான். அந்த தக்வாதாரிகள், அல்லாஹ்வை பயந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் தெரிந்து கொண்டே பாவங்களில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அவர்கள் தாங்கள் தெரிந்து கொண்டு வேணுமென்று பாவங்களில நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றார். இந்த அல் குர்ஆனிய வசனத்துக்கு தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டிருப்பதென்றால் இஸ்திக்பார் செய்யாமல், தௌபா செய்யாமல் தொடர்ந்தும் பாவத்திலே ஈடுபடுகிறவர்களாக அந்த தக்வாதாரிகள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, நாங்கள் உண்மைக்கு உண்மையாக அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை நானும் நீங்களும் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் உண்மைக்கு உண்மையாக அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய பெரும் பாவங்களிலிருந்தும் சிறிய பாவங்களிலிருந்தும் நாம் விலகி நடப்போம். அதற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறவர்களாக மாறுவோம். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த தக்வா என்பது இன்னும் எங்களிடத்தில் வரவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது.